குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு நட்சத்திரங்கள். அந்த வரிசையில் கார்த்திகை நட்சத்திரம். வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுங்க. அது கீழே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்ட்டு எழுதிங்க. சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். கணம் ராட்சச கணம். பாலினம் பெண். உருவம் கத்தி போன்ற உருவம். மிருகம் பெண் ஆடு. பறவை மயில். விருட்சம் அத்திமரம். தேவதை அக்னி. அதிதேவதை அக்னி. இப்போது கடைசியாக நம்ம ஒரு 6 விஷயத்தை சொல்லியிருப்போம். அதாவது உருவம், மிருகம், பறவை, விருட்சம், தேவதை, அதிதேவதை. இந்த விஷயத்தை ஒரு நோட்டில் அவசியம் எழுதி வச்சிங்க. இதில் உங்களால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாக்கா, உதாரணமாக ஒரு பெண் ஆடு அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பில் அந்த ஆடு பெண் ஆடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஆடு இருக்குது. அதனால் எப்போல்லாம் முடியுமோ அந்த ஆட்டுக்கு தீவனம் கொடுக்கலாம். அதுங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கலாம். அதே போல் ஃபோனில் இமேஜஸாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இது நம்மளோட ட்ராவல் பண்ணுங்க. இதை விட்டு நாம் ஒதுங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பறவை மயில். மயில் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும். உதாரணமாக ஈரோடு மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான். அவற்றுக்கும் நாம் உணவளிக்கலாம். சரிங்களா? அதே போல் அந்த இமேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரேமாக வைக்கலாம். அல்லது கிடைச்சிது அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாச்சு வாங்கி கூட நம்ம வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்து விருட்சம். விருட்சம் அப்படிங்கிறது மரங்க. உங்களுக்கான விருட்சமாக அத்திமரம் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அத்திமரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த இடத்துல உட்காந்து அந்த காற்றை சுவாசிக்கலாம். தியானம் பண்ணலாம். அந்த அத்தி மரத்துக்கு நம்ம தண்ணீர் ஊற்றலாம். எரு வைக்கலாம். அதை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணலாம். அந்த அத்தி மரம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? தேவதை அப்படின்னு வரும்பொழுது அக்னி தேவதை. அந்த அக்னி அப்படிங்கிறது நெருப்பு. ஸோ இந்த நெருப்பை பொறுத்தவரையிலும் அதை ஒரு அலட்சியப்படுத்தாதீங்க. தவறான வழிகளில் உபயோகம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அக்னி தேவதை அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். அது கிடைச்சிது அப்படின்னாலும் உங்களால் முடியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்போது அக்னின்னு வரும்பொழுது இந்த யாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அக்னியில் தான் செய்வாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த யாகங்கள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு அப்பப்போ போயிட்டு அமர்ந்து அந்த யாகங்களை பார்ப்பது, அந்த ஒலிகளை கேட்பது, அந்த யாகங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பது. நெய், இப்படி ஏதோ ஒரு பொருள் அந்த யாகத்துக்கு உண்டான பொருள் அப்படிங்கிறத வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் லைஃப் லாங் இதெல்லாம் உங்களுக்காக மட்டுமே நம்ம ஜோதிடம் எனும் சாஸ்திரம் நமது முன்னோர்களால் கொடுக்கப்பட்டதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நமக்காக கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. செய்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அடுத்ததாக உங்களுக்கான வெற்றி தரும் நட்சத்திரங்களை பார்ப்போம். சரிங்களா? இதுவும் மொத்தம் 6 நட்சத்திரங்கள்ங்க. அதில் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறவன் கார்த்திகை நட்சத்திரம் உங்களது ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரமானது ஒரு 50% நன்மை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஜென்ம நட்சத்திரத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட விதியும் உண்டு. அதனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. உங்கள் பிறந்த நாளில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம். அதுக்கு அடுத்ததாக நிச்சயம் அன்னதானம் செய்வோம். இது போன்ற விஷயங்களை செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை.
இல்லை இந்த நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்தை செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்தது அப்படின்னாக்கா, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம் ஒரு ஆலோசனை பெற்றுவிட்டு அதை செய்யுங்கள். சரிங்களா? அடுத்ததாக சம்பத்து நட்சத்திரம் ரோஹிணி, ஷேம நட்சத்திரம் திருவாதிரை, சாதக நட்சத்திரம் பூசம், மைத்திர நட்சத்திரம் மகம், பரம மைத்திர நட்சத்திரம் பூரம். இப்போ சொன்ன இந்த 5 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவராக செயல்படும். அதுலேயும் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் செல்வநிலை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பொருள் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சரிங்களா? அதே போல் சாதக நட்சத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? சாதக தாரையான பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் அனைத்தையும், அதாவது ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, வாகனம் வாங்குவது, சுப நிகழ்வுகள் செய்வது, இதெல்லாம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் அல்லது ஒரு சுப நிகழ்வை பேச போகிறோம், ஒரு முக்கிய மனிதர்களை சந்திக்க போகின்றோம் இது போன்ற உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக அமையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சாதக தாரையான பூச நட்சத்திரத்தை கையில் எடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. ஆக கொடுக்கப்பட்ட இந்த 6 நட்சத்திரங்களை எழுதி வச்சிங்க. இதை உங்கள் லைஃப் லாங் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வழிபாட்டு ஸ்தலத்தை பார்ப்போம். உங்களுக்கு வழிபாடு ஸ்தலமாக இருப்பது சிவாலயங்க. சரிங்களா? அந்த ஆலயத்தின் பெயர் கஞ்சாநகரம் காத்திர சுந்தரேஸ்வரர், தாயார் துங்கபால ஸ்தானாம்பிகை. இந்த ஆலயம் இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் இந்த ஆலயம் உள்ளதுங்க. இங்கே முடிந்தளவு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போயிட்டு ஐயனையும் தாயாரையும் வணங்குங்கள், ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் உங்களுடைய நட்சத்திரம், அதாவது நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. மற்ற மாதங்களிலும் போகலாம். அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கும் பொழுது போயிட்டு வாங்க. ஐயனை வணங்கி உங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்கட்டும், வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.